Hi, this is Rahman from Tamil Trading. So இன்னைக்கு வந்து ஸ்டாக்கை விட நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற ரொம்ப சேஃபாக இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டிடுறேன். இப்போ நான் எஸ் பேங்க் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், டே கேண்டில் எடுத்திருக்கேன். சரி பார்க்கலாம். 2015 இந்த ஸ்டார் வந்து அப்படியே ரொம்ப டவுன் ட்ரெண்ட் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. டவுன் ஆகல, அப்படியே சைட்வேஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு 1 இயர் அது அப்படி தான். 2015 ஃபுல்லாக இது சைட்வேஸில் இருந்துச்சு. பட் 2016 ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தா மார்க்கெட் நல்லா அப் ஆச்சு. ஸோ அரௌண்ட் 150 ருபீஸ்லேன்னு 300 ருபீஸ் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் நல்ல ரைஸ் ஆச்சு. ஸோ இந்த ரைஸில் எல்லாமே வந்து இங்கே ஃபாலோ ஆகிடும் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நல்ல எஸ் பேங்க் சூப்பர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அனலைஸ் பண்ணி. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள், மார்க்கெட் அங்கேருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரம் 290 ருபீஸ்லேருந்து. இப்போ இந்த ரைஸுக்கு அப்புறம் போய் நிறைய பேர் இங்கே வாங்கியிருப்பாங்க. கொஞ்சம் ஃபாலோ ஆனோன்னா நிறைய பேர் இங்கே விற்றுட்டு போயிருப்பாங்க. சில பேர் இல்லை இதுக்கப்புறம் திரும்ப ஏறணும் வாங்கியிருப்பாங்க. இப்படியே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு தெம்பா இந்த இடத்துல கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பாருங்கள், ஒரு நல்ல ஜம்ப் கொடுத்துச்சு. ஸோ இந்த ஃபாலில் இன்வெஸ்ட் பண்ணவங்கெல்லாம் இங்கே நல்ல ப்ராஃபிட் எடுத்துருப்பாங்க. அதேமாரி தான் ஒரு டவுன் அப்னு வந்துட்டு இருந்தப்போ இந்த இடத்துல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் சடனாக மார்க்கெட் 300, அதாவது ஹை வந்து 400 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் சடனாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏதோ ஒரு ரீசன், ப்ராப்ளம்ஸ் ஏதோ ஒரு ரீசனில் ஃபாலோ ஆகுது. எது வேணாலும் இருக்கலாம். பட் என்ன ஆச்சுன்னு பாருங்கள், 2018 ஆகஸ்ட்டில் 400 ருபீஸில் இருந்த ஷேர் அங்கேன்னு அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபாலோ ஆகி இப்போது 11 ருபீஸ்க்கு வந்துடுச்சு. ஸோ யாராவது இந்த இடத்துல 400 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் காலியாகிருக்கும். ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதான் ப்ராப்ளம். அந்த கம்பெனி ஏதோ ரீசன்னால் டிஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட ஷேர் வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும், ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதோ ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்குன்னு நினச்சி தான். இப்போ எஸ் பேங்க்கும் 2016 பார்த்தா இது நல்ல ஸ்டாக்காக தான் இருந்திருக்கும். அது இப்படி 10 ருபீஸ்க்கு வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன தான் ஃபில்டர் பண்ணி பண்ணாலும் நாளைக்கு ஏதோ ரீசன் நல்லா ஃபாலோ ஆகிடுச்சுன்னா நம்ம அமௌண்ட் ஃபுல்லாக போயிடுமே அப்படின்னு பயப்படுறவங்க, அவங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக்கில் இண்டிவிஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்புறம் ஃபண்டாக நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது, நான் போயிட்டு ஆட் பண்ணுறேன், NiftyBees. அது ஒரு ETF ஃபண்ட். அதை பற்றி நான் சொல்கிறேன். NiftyBees NSE BSE 2 இருக்கும். NSE நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். NiftyBeesனா என்ன அப்படின்றதையும் நான் காட்டிடணும். NiftyBeesல இன்வெஸ்ட் பண்ணலான்னு நான் சொல்லிட்டேன். என்னன்றதை நான் காட்டணும்ல. ஓகே, NiftyBees அப்படின்றது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஷேர் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் தான். அது வந்து எது ட்ராக் பண்ணுது, அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ETF ஃபண்ட், இது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. நிஃப்டி ஃபால் ஆச்சுன்னா NiftyBees ஃபால் ஆகும், நிஃப்டி ரைஸ் ஆச்சுன்னா நிஃப்டி ரைஸ் ஆகும். அதோட அதில் உள்ள 50 கம்பெனிஸை வந்து தான் அது அந்த இண்டெக்ஸை தான் இது ஃபாலோ பண்ணுது. ஆக்சுவலாக வந்து நிஃப்டியோட ப்ரைஸ்லேருந்து 1/10 வந்து இந்த NiftyBees இருக்கும். கிட்டத்தட்ட நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் NiftyBeesல இன்வெஸ்ட் பண்ணுறதும் சேம் தான். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இது மற்ற கம்பெனி மாரி ஜீரோவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. Nifty 50 கம்பெனியில் ஒரு 4 கம்பெனி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அது வெளியில் போயிட்டு இன்னொரு புது 4 கம்பெனி உள்ளே வந்துடும். ஸோ அந்த Nifty 50 இண்டெக்ஸை தான் இது ட்ராக் பண்ணுது, அதில் உள்ள கம்பெனிஸை கிடையாது. ஸோ அது மாறும்போது வரும். ஸோ இதில் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப எக்கனாமிக்கல். அதோட பெனிஃபிட்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக, ரொம்ப கம்மியான காஸ்ட்டு தான் இது செலவாகும். இது வந்து நம்ம நார்மலாக NiftyBeesஸை வந்து நம்ம எப்போவுமே ஒரு கம்பெனி ஷேர் வாங்குற மாதிரி விற்கிற மாதிரி விற்கலாம். அது எல்லாமே போட்டிருப்பாங்க. அதோட பெனிஃபிட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஓகே, NiftyBees வந்து பார்த்தா ரொம்ப சிம்பிள் கம்பேர்ட் டு இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக். அது வந்து அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, brokerage வேண்டாம். ஓகே, ஜீரோதாவில் போனால் நிஃப்டி ETF அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜில் போனால் அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Nifty 50 ஸ்டாக்ஸ் வந்து Nifty 50 தான் ட்ராக் பண்ணுது அப்படின்றத போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து 50 பிக்கெஸ்ட் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சமம். NiftyBeesல நீங்கள் பை பண்ணுறது அப்படின்றது 50 கம்பெனியும் சேர்த்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு 10,000 எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கம்பெனி இன்னொரு 10,000 இன்னொரு கம்பெனின்னு இன்வெஸ்ட் பண்ணும்போது 2 தடவை ஃபீஸ் பே பண்ணுவோம்.
அதெல்லாம் இருக்குது. ஒரு கம்பெனி ஏற ஒரு கம்பெனி இறங்கும். பட் இது வந்து என்னென்னா 13 செக்டார்ஸ்லேன்னு 50 பிக்கெஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்தது அந்த NiftyBees அப்படின்றது. நிஃப்டி ETF நம்ம பண்ணுறது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். இதோட காஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லோவாக இருக்கும். நிறைய brokerage இந்த சார்ஜஸ்லாம் நிறையா இருக்காது. ETF எல்லாமே ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ ஓகே, இதில் பார்த்து பண்ணுறதுனா பண்ணுங்கள். NiftyBees மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50 எப்படி இது NiftyBees ஃபாலோ பண்ணுதோ அதேமாரி கோல்டு பீஸ் இருக்குது. கோல்டு ரேட்டை ஃபாலோ பண்ணும், நீங்கள் அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதேமாரி பேங்க் பீஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை அது ஃபாலோ பண்ணும். இதேமாரி இது பாருங்கள், பேங்க் பீஸ் இருக்குது. அது நிஃப்டி பேங்க்கோட சார்ட்டை ஃபாலோ பண்ணும். ஸோ நிஃப்டி பேங்க் ஏறுது இறங்குதுன்னா இது இறங்கும். அதேமாதிரி 1/10 அப்படின்னு இருக்கும். ஸோ இதேமாரி நிறைய ETFs இருக்குது. ETFஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா ETFல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். அதில் கிடைக்கிற ரிட்டர்ன் அப்படியே கிடைக்கும். ஓகே, இது அப்போ வந்து இந்த சார்ட் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். டே கேண்டில் ஓப்பன் பண்ணும்போது பெரிய பெரிய கேண்டில் மாதிரி காட்டும். பார்த்து பயந்துருவேன்னா, நான் வந்து இப்போ நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். அந்த சிம்பிளை கம்பேர் பண்ணுறேன். NiftyBees நான் அதோட கம்பேர் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, இந்த கேண்டில் சார்ட் வந்து Nifty 50 சார்ட்டு. அந்த ஆரஞ்சு லைன் சார்ட் வந்து NiftyBeesோட சார்ட். ஸோ எப்போல்லாம் நிஃப்டி இறங்கியிருக்கோ அது இறங்கியிருக்கு, நிஃப்டி கூடயே ட்ராவல் பண்ணுது. இப்போது ஒரு 2015 நிஃப்டி எங்கே இருந்திருக்கு? இந்த இடத்துல இருந்திருக்கு. ஒரு 50 இந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இது பர்சன்டேஜில் இருக்குது, அது மாற்றணும். ஓகே, $2015 இங்கே பாருங்கள் 8,000 நிஃப்டி இருந்திருக்கு. அப்போ வந்து NiftyBees வந்து 76 rupeesல இருந்திருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நிஃப்டி நல்லா ரைஸ் ஆகிருக்காரு. நிஃப்டி 17,000 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னும் போது இது வந்து 187 rupeesல இருக்குது. ஓகே, இது பர்சன்டேஜில் மாற்றுறேன். அது கூடவே தான் இது ட்ராவல் பண்ணுது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு பார்த்தேன். இப்போ 180 rupeesல இருக்குது. ஸோ அப்போ எஸ் பேங்க் வாங்கியிருந்தா இப்போ 0 ஆகிருக்கும். அப்போ அந்த 2015 NiftyBees வாங்கியிருந்தா அதோட க்ரோத் இப்போ ஆல்மோஸ்ட் எங்கேயோ போயிருக்கும். நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகே, இது நீங்கள் நார்மலாக போயிட்டு NiftyBees அப்படின்னு ஸ்பெல்லிங் இங்கே இருக்குது. ETFல காட்டுறேன். நிறையா இருக்குது. ETF இருக்குது. 0 போயிட்டு நீங்கள் பார்த்து பண்ணலாம். கோல்டு பீஸ், NiftyBees எல்லாமே இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் சிம்பிளாக எந்த இண்டிகேட்டர்ஸை பார்த்து வாங்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து NiftyBees பண்ணுறேன். நான் முன்னாடி ஒரு ஓகே சார்ட் நான் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து கேண்டில் வந்து மாற்றிக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால கேண்டில் வந்து நான் லைன் கேண்டிலாக மாற்றிடுறேன். ஓகே, இப்போ இதுதான் NiftyBees. நான் முன்னாடி சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்தா தெரியும். இந்த கிராஸ் ஓவர், இந்த க்ரீன் லைன் வந்து ரெட்டை கிராஸ் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணணும் அப்படின்னு. ஸோ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ இந்த November 20 வாங்கியிருந்தால் அதுக்கப்புறம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோ பாருங்கள். லிங்க் கூட வரும், அதில் பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் இதோட ரிட்டர்ன் பாருங்கள். ஒவ்வொரு தடவை கிராஸ் ஓவர் நடக்கிறப்பையும் எப்படி நல்லா வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ NiftyBees சார்ட்டை வந்து நீங்கள் லைன் சார்ட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கும். இதில் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் ஒரு 187 rupeesனால் இப்போ ஒரு 10 NiftyBees நீங்கள் வாங்குறீங்கன்னா 1800 தான் வரும். மந்த்லி ஒரு 1500 இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எவ்ரி மந்த் நீங்கள் SIP மெத்தட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஓகே, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஒரு ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். யாருக்கும் தெரியாத ஒரு மெத்தடாக இருக்குது அப்படின்றதுனால இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye, thank you.